என்னங்க இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணாலே ஒரே இந்த லாப்ஸி ஸ்வீட் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது எப்படி தான் இருக்குன்னு நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? ஒரு பேனில் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு முந்திரி, பாதாம், கிஸ்மிஷ் எடுத்திருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு கப் அளவு நம்ம சம்பா ரவை எடுத்துக்கலாம். இது வந்து கோதுமை ரவைன்னு சொல்லுவாங்க. நல்லா நம்ம இந்த கீலையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி ஹாட் வாட்டராக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுடைய ஒயிட் ரவை மாதிரி சீக்கிரமாக வேகாது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேகும். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி வெந்துச்சான்னு பார்த்துட்டு நம்ம வெல்லம் ஆட் பண்ணலாம். ராஜஸ்தானில் இந்த ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டாக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மெஷர்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு வெல்லம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இப்போ ஏலக்காய் பொடி ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து மிக்சியில் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூளை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம எல்லாமே கலந்து வந்துட்ட பிறகு நம்ம கீல வந்து வறுத்து வச்ச நட்ஸை எல்லாமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போதே செம்மையான அரோமா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம கீயும் ஆட் பண்ணிக்கலாம். இது பண்ணிட்ட உடனே நம்மளுடைய ட்ரெண்டிங்கான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. கொஞ்சம் லூஸாக தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஆறின பிறகு கெட்டியாக கரெக்டாக வந்துடும். நம்ம இப்போது சூப்பரான லாப்ஸி ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோலேயே நான் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலில் குக்கிங் விலாகு, ஃபேமிலி ரிலேட்டட் வீடியோ, ட்ராவலிங் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இனிமேல் வந்து வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே நானும் என்னுடைய ஹப்பியும் சேர்ந்து காமெடி ஃபன்னி ரீல்ஸ் மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரே மாதிரி குக்கிங் வீடியோலாம் போட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அதனால் நாங்கள் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கும் சப்போர்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக நம்மளுடைய லாப்ஸியோடைய டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இது வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நைஸாக அல்வா துண்டு மாதிரியே வந்துச்சு. ஆனால் அந்த கோதுமை ரவைக்கே ஏற்ற மாதிரி நல்லா உதிரியாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.